நற்பவி வணக்கம் சார். வணக்கம். போன வீடியோவில் நீங்கள் இந்த ஏஞ்சல் நோட்டு, ஏஞ்சல் எண்களை எப்படி சேர்க்கணும் அதெல்லாம் நீங்கள் விளக்கியிருந்தீங்க. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பரை வச்சு கார் வாங்கியிருந்ததை பற்றியும் விளக்கியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம். அதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கீங்க, முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த குபேரன் நோட்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த குபேரன் நோட்டுனா என்ன, அதை வச்சு சாதித்தவர்களோட பட்டியலில் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது பொதுவாகவே எல்லோருடைய ஜாதகத்திலையும் குபேரன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அது அவரவர் ஜாதகத்துக்கு அதுக்கான இடங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு. நம்மளுடைய மனம்தான் குபேரன், நம்மளுடைய மனசு தான் சந்திரன். அதுமாரி நாம் ஒரு இந்திர வாழ்க்கை வாழ்கிறதோ இல்லை குபேர வாழ்க்கை வாழ்கிறதோ இப்போ சந்திரனே சகலகலா வல்லவன்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரத்திற்கான அதிபதியே சந்திரன் தான். இப்போ சந்திரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 27 நட்சத்திரத்துலேயும் ஒரு ராசியில் 2.25 நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணுறது தான் ஒரு சுற்று, ஒரு மாத கணக்கு அப்படிங்கிறது. அதுதான் அது வச்சு தான் உங்களுக்கு பெண்களுக்கான அந்த மிக முக்கியமான ஒரு வயது வந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வும் அப்படி தான் உண்டு. அதுதான் மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது, எப்படி இதாகுதோ அதையே ஒரு கோயிலில் அதை ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுவாங்க. அதுதான் காமாக்கியா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த குபேர நோட்டு அப்படிங்கிறது எனக்கு, நான் ஜோதிட துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பொழுது எனக்கு என்னுடைய ஜோதிட நண்பர்கள் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த நோட்டு நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறையா மணி ரொட்டேஷன் ஆகும். பொதுவாகவே எனக்கு எப்போவுமே எந்த ஒரு விஷயமே நான் எப்படி பின்பற்றுவேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடிய இது கிடையாது. ஒரு ஜோதிட விதியாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சார்ந்தோ இல்லை தாந்திரிக் சார்ந்தோ அல்லது வகுப்பு சார்ந்தோ நம்ம கற்றுக்கிறதா அப்ளை பண்ணி பார்ப்பேன். அது சரி வருதா, அது நமக்கு மட்டும் சரி வருதா இல்லை நிறைய பேருக்கு சரி வருதா, அதுக்கப்புறம் தான் அதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறதும் உண்டு. அப்படி தான் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது தற்சோதனை, அதுக்கப்புறம் சுய பரிசோதனை, அப்புறம் அதை அனுபவ ரீதியாக நாம் நடைமுறை வாழ்க்கையில் சரி வருதா அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கு சரியாக இருக்குது. அது ஜோதிடமாகட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் ஆகட்டும், ப்ராக்டிக்கலாக யார் ஒருத்தன் ஒரு விஷயத்தை அணுகிறானோ அவன் தியரிட்டிக்கலாக இல்லாமல் எல்லா விஷயத்துலேயுமே அனுபவ ரீதியான விஷயங்கள் தான் அவர்களை ஜெயிக்க வைக்கும். அனுபவ கல்வி ஏட்டு சுரைக்கா கதிக்காகாதும்பாங்க. நம்ம ஊர் பக்கம் தான் அந்த ஒரு பழமொழி சொல்லக்கூடியது உண்டு. அது மாதிரி நாம் கற்ற அனுபவங்கள் தான் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியது. அந்த விதத்தில் நமக்கு நிறைய அனுபவங்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளிலேயே ஏகப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருக்குது. அதைத்தான் நாம் நிறையா வகுப்பு எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வகுப்பு எடுக்கும்போது இந்த ரூபாய் நோட்டில் குபேர நோட்டு அப்படிங்கிறது அதை சேமிக்க சொல்லி நான் சேமித்து வைத்தது போலவே நிறைய பேருக்கு அதை கற்றுக் கொடுத்ததில் அவங்க அந்த ரூபாய் நோட்டு சேர்த்து அவர்களுக்கும் அது கை கொடுத்துருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அது இந்த 20 ரூபா நோட்டு இருக்கும், இதுதான் குபேர நோட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த 20 ரூபா நோட்டை நீங்கள் சேர்த்து வைக்க அதில் நீங்கள் நம்பர்ஸ்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கலர் தான் அங்கே பேசப்படுகிறது, அந்த எண் தான் அங்கே பேசப்படுகிறது. 20 அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மை அந்த எண்ணுக்கு இருக்குது. அதில் அந்த 2ங்கிறது சந்திரன். இது 10 ரூபாய்க்கோ இல்லை ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ
வேறு எந்த கண்ட்ரி டினாமினேஷனும் இல்லாத ஒன்று இதில் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம பார்ப்போம் இது மாதிரியான விஷயங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இதை பற்றின தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.